என்கிட்ட கொடு. சுதா, காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. ரிலாக்ஸ், நான் போய் பார்த்துட்டு வரேன். ஸ்கூல்ல அடிக்கிற இன்டர்வல் பெல், ஃபோன் அடிக்கிற சத்தம், காலிங் பெல் என்னமோ எனக்கு எப்பவுமே பிடிக்காது. ஏதோ அலாரம் மாதிரி தோணும். எதிர்பாராத ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்க மாதிரி, ஏதோ ஒண்ணு உலகத்தை தலைகீழாக்க போற மாதிரி. எல்லாம் சரின்னு நினைச்ச அடுத்த நிமிஷம் அந்த சத்தம் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு மோசமான உணர்வு தரும். எல்லாருக்கும் இது நடக்குமா இல்லையான்னு தெரியல. சில சமயம் அவ்வளவு சந்தோஷமா இருப்பேன், ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும். அப்ப கூட பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போ அந்த சத்தம் என்னை தூக்கி வாரி போடும்னு. காலம் கடந்துருச்சு, அத்தியாயம் முடிஞ்சிருச்சுன்னு. ஹலோ சைத்தன்யா. சக்தி, சக்தி, நான் உங்ககிட்ட பேசணும். சொல்லு. நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ண அந்த ஹிந்தி ப்ரொடியூசர் நேற்று ஃபோன் பண்ணாரு. அவர் நேற்றே கூப்பிட்டு நைட்டே மீட் பண்ணிட்டோம். அந்த ஃபிலிம் எனக்கு கொடுக்குறாங்க சக்தி. என் ஸ்கிரிப்ட், நம்ம ஸ்கிரிப்ட் உடனே ஆரம்பிக்கணுன்றாங்க. எல்லாம் செட்டப் பண்ணி ரெடியா இருக்கான். சீக்கிரம் கிளம்பி பாம்பே வர சொல்றாங்க. நான் நைட்டெல்லாம் இதே யோசனையில இருந்தேன். ரொம்ப நல்லது சைத்தன்யா. ஆனா
இது நேரா நின்னு கல்யாணத்துக்கு அப்புறம் கேட்காம போன்ல இதை பத்தி கேக்குறேன்னா நிச்சயமா ஏதோ காரணம் இருக்கணும். நம்ம அவசரப்பட்டோமா சக்தி? டைரக்டர் எல்லாம் கூட இப்ப கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? ஹிந்தி பட வாய்ப்புக்கும் நம்ம கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம் சைத்தன்யா? படம் மட்டும் இல்ல, படமும் தான். ஆமா, எங்க அப்பா அம்மா, உங்க அம்மா எல்லாம் தான். இப்படி ஒரு கல்யாணம் பண்ணிதான் ஆகணுமா? என்ன அவசரம்? சந்தோஷமா தானே இருந்தோம், அப்புறம் எதுக்கு? ஏன்னா அது எனக்கு முக்கியமா இருந்தது சைத்தன்யா. கல்யாணம், ஒரு குடும்பம் எல்லாம் எனக்கு முக்கியங்கிறதுனால. நான் இல்லைன்னு சொல்லலையே, கொஞ்சம் டைம் கேக்குறேன். அது தப்பா? இல்ல, தப்பில்ல, இல்லவே இல்ல. நேத்துனோட அப்பா அம்மா இங்க வரலன்னு தெரிஞ்சப்போ நீ இது சொல்லியிருந்தா கூட நாம இந்நேரம் ஹைதராபாத் போய்கிட்டு இருப்போம், அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வர. ஆனா கல்யாணத்துக்கு 1 மணி நேரம் முன்னாடி சைத்தன்யா. ஐ லவ் யூ. உனக்கு தெரியும்ல, நான் கேக்குறதெல்லாம் கொஞ்சம் டைம். இத சரியா பண்ண, அது வரைக்கும் எதுவுமே மாறாது, எதுவுமே இல்ல. எல்லாமே மாறிடும், எதுவுமே அப்படியே இருக்காது. சந்தேகம் உள்ள வந்துருச்சு, அந்த நம்பிக்கை இப்ப இல்ல. திடீர்னு கனவு கலைஞ்ச மாதிரி இருக்கு. நான் முழிச்சிட்டேன் சைத்தன்யா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எப்படி இருக்குன்னா, இப்ப திரும்ப தூங்க போனா கூட எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அதே கனவை திரும்ப காணவே முடியாது. அது அதே கனவாகவும் இருக்காது எப்பயுமே. பண்ணாலும் கனவுன்னு தெளிவா தெரிஞ்சிடும். உனக்கு ஏமாற்றமா இருக்குன்னு தெரியும் சக்தி, ஆனா பிடிவாதமா இருக்காத. நான் சொல்றதை கேளு. நம்ம கிட்ட இருக்கிறது அவ்வளவு சாதாரணமா வராது. பிளான்ல ஒரு சின்ன மாற்றத்துக்காக நம்மள தூக்கி எறிஞ்சிடாத, அப்புறம் வருத்தப்படுவேன். இப்பவே வருத்தப்படுறேன் சைத்தன்யா. ஹே, நான் அப்படி. ஹலோ, போன் ரிசீவர்ல இருந்து எடுத்து வச்சிருங்க. வாட்ச்மேனை கேட்டு போட்டு சொல்லுங்க, யாரையும் உள்ள விட வேணாம். அம்மா எல்லாத்தையும் எடுத்துரு, எல்லாத்தையும் எடுத்துருமா.